நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. ஜோதிடம் பொய்யா, பலன்கள் ஏன் மாறுகின்றன அப்படிங்கிறது இந்த வீடியோட தலைப்பு. ஆரம்பத்திலே இந்த இதை கொஞ்சம் சொல்லிடுறேன். எதையும் எளிமையாக விளக்கக்கூடியவன் நான். பிகினர்ஸ்க்கு கூட என்னுடைய வீடியோக்கள் புரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறப்பம்சம். அதிலே முக்கியமாக உங்களுக்கு எது ஓரளவிற்கு நன்றாக தெளிவாக புரிந்து விட்டதோ அதை நீங்கள் விளக்குவதில் அடுத்தவங்களுக்கும் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பீங்க. உங்களுக்கு புரியாத ஒன்றை நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இது ஐன்ஸ்டீன் சொன்னது. இது ஜோதிடத்திற்கும் கொஞ்சம் பொருந்தும், எந்த ஒரு கலைக்கும் பொருந்தும். ஆனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டஃப்பான சில விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஆரம்பத்தில் பிகினர் நிலைமையில் இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த வீடியோவுடைய மைய கருத்து கண்டிப்பாக புரியாது. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2-3 தடவை பார்க்கறதுனால வேணால் உங்களுக்கு புரியலாம். சமீப காலமாக நான் கொஞ்சம் அடிக்கடி லைவில் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு லக்னம் தப்புன்னு சொன்னேன். ஒரு அனுபவம் ஏற 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 சில துல்லிய பலன்களை கணிக்கக்கூடிய அமைப்புகள் நம்முடைய கணக்கீடுகள் தான். மனித மனம், மனித மூளை தான். ஜோதிடம் என்பது அப்பழுக்கற்ற ஒரு கணக்கு. ஆன்மீகத்திற்கும் பரிகாரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு கணக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில் இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி நீங்கள் சொகுசாக வாழ்கிறீங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இல்லைன்னா அப்புறம் கஷ்டப்படுறீங்க. அதற்கப்புறம் நல்ல தசாபுக்திகள் மாறும் பொழுது கொஞ்சம் நல்லா மாறுறீங்க. அல்லது எப்பொழுதுமே தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கும்போது பிறவியில் இருந்தே அருமையாக நல்ல ஒரு பணக்காரருடைய வீட்டில், ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு வீட்டில் குழந்தையா பிறந்து வாழ்நாள் முழுக்க சொகுசையே அனுபவிக்கிறீங்க. அல்லது பிறவியிலிருந்தே ஒரு ஏழையோட வீட்டில் கஷ்டப்பட்டு அங்கேயே பிறந்து அங்கேயே கஷ்டத்தோடையே இருக்கிறீங்க. இது தாங்க ஜோசியம். இதை தாங்க நான் சுபத்துவ பாபத்துவம்னு பரம்பொருள் என்னுடைய ஒரு 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக பிறந்ததிலிருந்தே ஜோதிட குடும்பத்தில் பிறந்து ஜோதிடத்தையே ஒரு சுவாசமாக கொண்டிருக்கின்ற நிலைமையில் என்னுடைய சிற்றறிவிற்கு பரம்பொருள் கொடுத்த ஒரு அமைப்பின் அடிப்படையில் சில விஷயங்களை கொஞ்சம் மாணவர்களுக்கு நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றேன். சரி, கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் சொல்லாதே அப்படின்ட்டு என் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடம் எந்த இடத்துல பொய்யாகி போகிறது என்றால், இந்த கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகத்தை அப்படியே நம்பி பலன் சொல்லும் போது தான். இன்றைக்கும் உண்மையை சொல்கிறேன், ஜோதிடர்கள் எல்லோரும் ஒரே நிலையான ஞானம் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள் இல்லை. ஜோதிட அறிவை தான் சொல்கிறேன். எல்லா ஜோதிடர், அதாவது 3 மாதம் ஒரு வகுப்பில் ஜோதிடத்தை படித்துவிட்டு தொழில்முறை ஜோதிடராக வருபவருக்கும் 30 வருட அனுபவத்தில் பார்க்குறவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா துறைக்கும் பொருந்தும், ஒரு மருத்துவத்துறைக்கும் பொருந்தும். அதுக்கு தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு MBBS படித்து முடிக்கிறவரை கூட 1 வருஷம் ஆஸ்பத்திரியில் டாக்டர், சீனியர் டாக்டருங்களோட வேலை செய்யுங்கன்றாங்க. நம்ம ஜோதிட துறையில் அப்படி இல்லை. எல்லா துறையிலையுமே அனுபவம் கண்டிப்பாக உண்டு. அந்த அனுபவத்திலும் கூட ஞானம் குறைவானவர்கள், ஞானம் அதிகமானவர்கள் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கிடைக்கிற ஜாதகத்துக்கு அப்படியே ஒன்று பலன் சொல்லிடுறது, அதுக்கப்புறம் ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறது. அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் அந்த பலன் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, பரிகாரம் நீங்கள் சரியாக பண்ணலைங்க, அல்லது கடவுள் உங்களுக்கு இவ்வளோதான் விதின்னு வச்சுட்டாரு, நீங்கள் பரிகாரம் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா அப்படி நடக்கும். இப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஜோதிடத்தில். ஆன்மீகத்திற்கும் பரிகாரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் கண்டிப்பாக சம்பந்தமே இல்லைங்க. பரிகாரம் எனப்படுவது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஜாதகர் கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார். ஜோதிடம் உண்மையிலேயே தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கலை. எந்த ஒரு இடத்துல என்னுடைய குரூப்லாம் நிறைய இடங்களில் பார்க்குறேன், பதில் கொடுக்குற பல பேர் ஃபேக் ஐடியிலிருந்து கொடுக்குற பல பேர், இந்த ஜாதகம் நாசமாக போன ஜாதகம், இந்த ஜாதகம் பூட்ட கேஸ் போன ஜாதகம், இந்த புருஷன் ஓடி போயிடுவான், இந்த பொண்டாட்டி இவங்க கூட ஓடி போயிடுவா, உனக்கு கள்ள புருஷனோட தான் குழந்தை பிறக்கும், இப்படிலாம் ஜோசின்னு சொல்கிறாங்க. எங்கள் குரூப்லேயே சொல்கிறாங்க. என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய அடிட்டே குறிச்சி அஸ்ட்ராலஜியுடைய குரூப்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்து ஃபேக் ஐடியெல்லாம் பார்த்து அட்மின்களுடைய வேலையை அவங்கள ரிமூவ் பண்ணுறது தான். ஆக ஜோதிடம் என்பது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி அவனுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிறப்புகள். மைனஸ் இருக்கும், மைனஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. மைனஸ் இருந்தாலும் கூட பிளஸ் அதிகமாக சொல்லி, பலத்தை அதிகமாக சொல்லி, பலவீனத்தை அடக்கி அல்லது அவனுடைய பலவீனத்தை அவனுக்கே புரிய வைக்கக்கூடிய இந்த எல்லா மனிதனுக்கும் நல்ல காலம் வரும். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். சக்கரத்தில் கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வரும். எல்லா மனிதர்களுக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்றாற் போல உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரும். கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவிற்கும் வராத உயர்வு தாழ்வுகளா? ஒரு தடவை தோற்பாங்க, ஒரு தடவை ஜெயிப்பாங்க. ஆனாலும் அவங்க எல்லாத்தையுமே சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருந்தாங்க இல்லையா?
அப்ப கையில கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை அப்படியே பலன் சொல்லுகின்றதுனால தான் ஜோதிடத்துடைய மாண்பு கெட்டு போகுது. இன்னொன்று அந்த 10 பொருத்தம், அதை வேற நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 10 பொருத்தம் சார்ந்த விஷயங்கள், நட்சத்திரங்களில் ஏன் பலன் இல்லை, நட்சத்திர சார ஜோதிட முறை எப்படி எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒன்றுன்றதை எழுத்துக்களில் ஆதாரப்பூர்வமாக விளக்கி ஏப்ரலுக்கு மேலே சில கட்டுரைகள்லாம் வரப்போகுது. சரி, இந்த இடத்துல ஏன் இந்த தலைப்பு ஹார்டான விஷயம் புரியறவங்களுக்கு தான் புரியும். இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வியூஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போகும், பரவாயில்ல. ஆனால் எதிர்காலத்தில் இதுதான் சரி என்கின்ற அளவிற்கு சில விஷயங்கள் வரும். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னத்தை நான் அடிக்கடி மாத்துறேன். ஏன்னா ஒரு சமீப காலத்திய ஒரு 10-15 வருடங்களில் என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு கொஞ்சோண்டு மேலே ஏறி இருக்கின்றது அர்த்தம். அனுபவம், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து லட்சத்தையும் மேற்பட்ட ஜாதகத்தை பார்த்து சில விதிகள் பிடிபட்டு விட்ட காரணத்தினால் டக்குன்னு பலன் சொல்ல வந்துடுது. அதில் ஒரு சின்ன விஷயம் அப்படியே தடுமாறினாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இருக்கே அப்படிங்கிற இடிக்கிற அமைப்போல கண்டிப்பாக தெளிந்து கொள்ள முடிகிறது. ஜோதிடம்ன்றது எல்லா விஷயத்திலையும் ஒரு சக்கரத்துடைய வீல் சக்கரத்தில் இப்படி பல்லு ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. இங்கே ஒரு சக்கரம், இங்கே ஒரு சக்கரம், இது ரெண்டே அப்படி ஜாயிண்ட் ஆனி ஜக்குன்னு ஜாயிண்ட் ஆனால் தான் அந்த இயக்கம் நடக்கும், அந்த வீல் என்னமோ உருளும். அதே மாதிரி தான் ஜோதிடம். எல்லா பாவகங்களும் ஒன்றோடு ஒன்று கரெக்டாக கனெக்ட் ஆகணும், எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாது. நீங்கள் பலன் சொல்லும் போது அன்பு மாணவர்களுக்கு நான் அதைத்தான் ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குறேன். பலன் சொல்லும் பொழுது ஒரு இடம் திக்கி திணறுகிறது, ஒரு இடம் சுத்தமாக மாறுகிறதுனா டக்குன்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு அர்த்தம். ஆக அந்த இடத்துல லக்னத்தை செக் பண்ணுவேன்னு சொல்லுவேன், செக் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். துரதிருஷ்டவசமாக இப்போ தாங்க ஒரு 10-20 வருடங்களாக தாங்க நேரம் பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்கள் காலத்தில் நேரமே கிடையாதுங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய நேரத்திலெல்லாம் 10:30க்கு பிறந்தார், 10க்கு பிறந்தார்னுவாங்க. ஜோதிட குடும்பங்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்த குடும்பங்கள் மட்டுமே துல்லிய நேரத்தை குறித்த நிலையில் இப்போ கூட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, அதிலும் மிக மிக முக்கியமாக நள்ளிரவில் பிறந்தவங்க, அதிகாலையில் பிறந்தவங்களுடைய எல்லார் நேரமும் தப்புங்க. இன்னைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெடிக்ஷன், அவர் 6 மணி 13 நிமிஷத்துக்கு 6 மணி 13 நிமிஷமோ 6 மணி 7 நிமிஷமோ அவர் அவர் பிறந்ததா அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த நேரம் தப்பாக இல்லைங்க, இந்த நேரம் தப்பாக இருக்குதுங்க, ஒரு 6-7 நிமிஷம், அதாவது அவர் சொன்னதை விட ஒரு 7 நிமிஷம் முன்னாடி இருக்குதே பிறந்த நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன். இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் அம்மா ஒரு நர்ஸு. இல்லைங்க, உங்கள் பிறந்த நேரம் லக்னம் மாறுது, 7 நிமிடத்திற்கு முன்பு லக்னம் மாறுகிறது, நான் சொன்ன பலன்களும் நீங்கள் கேட்கின்ற அமைப்புகளும் சற்று ஒத்து வரவில்லை. அதே நேரத்தில் 7 நிமிடத்திற்கு இந்த பிற்பகுதி வரும்பொழுது உங்களுக்கு லக்னம் கரெக்டாகவே வருகிறது. அதாவது 7 நிமிஷம் பின்னாடி தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, அதன் அமைப்புல தான் அப்படி வரும். 6 மணி 7 நிமிஷத்துக்கு நீங்கள் பிறக்கலை, 6 மணி 13 நிமிடத்திற்கு பிறகு சரியாக 7 நிமிஷத்திற்கு பிறகு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா துல்லியம்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டார். அவங்க அம்மா நர்ஸு. அம்மா பையன் 6 மணி 7 நிமிஷம்னு சொல்கிறாரேம்மா, 6:13க்கு பிறகு தான் பிறந்திருக்கணும்னு அடுத்த லக்கணம் எனக்கு கணக்கு வருகிறதே, நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியுமா, நீங்களே நர்ஸுன்றீங்களே அப்படின்னா அவர் அப்படி இப்படின்ட்டு, அதாவது அது பையன்கிட்ட கேட்கும்போதே பையன்கிட்ட சொல்கிறார், இல்லை உன் நேரம்லாம் கரெக்டான நேரம் தான்ட்டு. அம்மா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கம்மான்னு அவர் அப்படியே, இல்லை 6 மணி 7 நிமிஷத்துக்கெலாம் தலை வந்துருச்சு, அதுக்கப்புறம் பிரசவம் அப்படி இப்படின்னு ஆகி ஒரு 1/2 மணி நேரம் டாக்டரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பிரசவம் முடியறதுக்கு ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு, அதனால நான் துல்லியமாக நேரம் சொல்ல முடியாது அப்படின்னு நர்சம்மாவே சொல்கிறாங்க அவங்களுடைய பிரசவத்தை. இதில் தான் பெரிய சிக்கல். லக்ன சந்தியில் பிறக்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியாக ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் என்கின்ற அமைப்பு எப்பொழுதுமே ஒரு நிலையில் கடுமையான நிலைகளில் லக்னம் மாறுவது என்பதை பெரிய அளவில் அனுபவ அமைப்பின் அடிப்படையில் நான் உறுதி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஒரு சீரியஸாக என்கிட்ட ஒரு நிறைய ஜாதகங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான ஜாதகங்களை அவர்கள் கொடுத்த ஜாதகம், ப்ரிடிக்ட் பண்ண ஜாதகம்னு இரட்டை நிலையாக சொல்லும்போது என்னுடைய பின்பற்றாளர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும், ஏன்னா இவர் உடனே லக்னத்தை மாற்றிடுவார் ஒன்று ஒத்து வரலனா. ஆமாம், உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் எல்லாருக்கும் ஒத்து வரணும். சரியான ஞானம் உள்ளவர்களுக்கு ஜோதிடத்தில் காம்ப்ரமைஸே கிடையாது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு பின்னாலும் நிற்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள் இதை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். சஜெக்ஷனே கிடையாது, என்ன நடக்கும்னு தான் சொல்லணும். இந்த என்ன நடக்கும்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது சரியான லக்னம் சரியான நேரத்தை கொண்டதாக இருக்கும். நட்சத்திர சார ஜோதிடம் ஃப்ளாப் ஆகிறது அந்த இடத்துல தாங்க.
எந்த ஒரு இடத்துல பாவகமுனை அமைப்புகளில் நான் வந்து பாவகமுனை அமைப்புகளில் எதை வைத்து எப்படி வைத்து ஒரு பாவகமுனையை தீர்க்கமாக ஆராய்ச்சி இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அதிலேயே போராடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது 4 நிமிஷம் துல்லியமாக யாருடைய பிறந்த நேரமும் மேக்சிமம் இப்போதெல்லாம் எடுக்கவே முடியாது. எல்லாருடைய பிறந்த நேரமும் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக 10 நிமிடம் 15 நிமிடம் முன்பின்னானது. அந்த இடங்கள்ல லக்னம் மாறும்போது நமக்கு பலன்கள் மாறுகிறது. அப்படிங்கிறதுனால தான் அந்த பாவகமுனை தொடர்புகள் அமைப்புகளையே நான் விட்டேன். உண்மையிலேயே இன்றைக்கு பிறக்கக்கூடிய ஒரு 10 வருஷமா பிறக்கக்கூடிய எல்லார் கையிலையும் செல்போன் வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல மட்டும்தான் நம்ம நேரத்தை துல்லியமா சொல்ல முடியுமே தவிர 90களில் 80களில் 70களில் 60களில் பிறந்தவர்கள் எல்லாருடைய நேரமும் குறிப்பாக இந்த இடத்துல இந்த நேரத்தில் இதில் பிறந்தவங்க, அதிகாலையில் பிறந்தவங்க, நள்ளிரவில் பிறந்தவங்க அவ்வளவு நேரமும் கண்டிப்பாக முன்னுக்கும் பின்னானது முரணானது ஜோதிடத்தில் பொய்யாக்கக்கூடியது. இப்போ இதை வந்து ஒரு சீரீஸாக ஒரு 4-5 வீடியோக்கள் போட போகிறேன். இந்த பக்கமும் ஒருவருடைய ஜாதகத்தை ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்பில் போட போகிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னாடி என்கிட்ட பார்த்த ஜாதகம். இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். 35 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை, கடுமையான கஷ்டம், எடுத்ததெல்லாம் தோல்வி. ஏன் எனக்கு கல்யாணம் ஆகலை? அதுவும் 2020 இந்த 5 வருஷமா ரோட்டுக்கு வந்துட்டார். உண்மையிலேயே அவர் சொன்னதை வச்சு பார்த்தா வேலை போச்சு, தொழில் போச்சு, எல்லாம் போச்சு. ரோட்டில் இருக்கிறேன் ஐயா, ஏன் இப்படி எனக்கு நிலைமை, நான் எப்பயா டெவலப் ஆவேன்னு கேட்குறாரு. என் புத்தி, நான் சில கால்குலேஷன் எல்லாம் போட்டுட்டேன். இந்தாங்க, முதல்ல இந்த இடத்துல அவர் கொடுத்த நேரம், ஒரு ஜாதகர் அவர் கொடுத்த நேரம், அவர் கொடுத்த ஜாதகத்தை இந்த இடத்துல போடுறேன். லக்னத்தை மாற்றி நேரத்தை ஒரு 10 நிமிடம் முன்பின்னாக்கி 15 நிமிடம் 10 நிமிடம் முன்பின்னாக்கி நான் கணித்து அவருக்கு பலன் சொன்ன ஜாதகத்தை இப்படி சொல்றேன். யாருடைய வாழ்க்கை சம்பவங்கள் லக்னத்தை மாற்றியதற்கு பிறகு பல் சக்கரங்கள் அப்படியே பொருந்துவதைப் போல எப்படி வந்து வாழ்க்கை சம்பவங்கள் பொருந்ததுன்றதை ஃபாலோவர்களும் பின்பற்றாளர்களும் மாணவர்களும் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆண், இவருடைய ஜாதகத்தை இங்கே போடுறேன். இவர் சொன்னது என்னுடைய பிறந்த நேரம் காலையில் 4:35 திருப்பதியில் பிறந்திருக்கிறார். 10/5/1990 அதிகாலை 4:35 நமக்கு பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில் ஆந்திரா திருப்பதியில் பிறந்திருக்கிறார். இவர் கொடுத்த நேரப்படி மேஷ லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் உச்சம், சூரியன் 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 10ல் சனி ராகு, 11ல் செவ்வாய், 12ல் சுக்கிரன் உச்சம். பிறக்கும் போது குரு தசையில 7 வருஷம் 7 மாதம் 28 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில இவருக்கு இப்ப புதன் தசையில செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 8/7/2025 இருந்து 5/7/2026 வரைக்கும் இப்ப புதன் தசையில செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, நான் மேஷ லக்னத்திற்கு புதன் தசையே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். இவருக்கும் ஓரளவுக்கு ஜோதிடம் புரியுது. ஏன்னா லக்னத்துல இவர் கொடுத்த நேரத்தின் அடிப்படையில் லக்னத்துல திக்பலமாக புதன் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்புல புதன் இருக்கிறாரு. குருஜி அவர் எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சார். குருஜி, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க மேஷ லக்னத்திற்கு புதன் தசையே வரக்கூடாதுன்ட்டு. பிளாட்பாரத்தில் வந்து நின்னுட்டேன். 2020 இருந்து கிட்டத்தட்ட நான் பிளாட்ஃபார்மில் சாப்பாட்டை கூட இப்போ உங்கள் கன்சல்டேஷனுக்கே நான் கடன் வாங்கி தான் இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இது வரைக்கும் குடும்பம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்பா இது இல்லை, இதெல்லாம் அது இல்லை, இது இல்லைன்ட்டு ஒரே பாவம், கண்ணீர் மயமான ஒரு விளக்கம். சரி, இந்த இடத்துல பாருங்க, மேம்போக்காக இந்த ஜாதகம் கொஞ்சம் டெப்த்தாக கவனிக்கக்கூடிய ஒன்று. ஒரு குறைநிலை, ஒரு ஜோதிடத்தை புரியாதவர்களால் டக்குன்னு இந்த இடத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நான் விளக்கி சொன்னதற்கு பிறகு ஜோதிடத்தில் இத்தனை நிலைகள் படிநிலைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக புரிந்துக்க முடியும். இவர் இந்த சொன்னதன் அடிப்படையில் புதன் திசை இவருக்கு வந்து கெடுபலன்களை செய்யவே செய்யாது. ஏன்னு சொன்னால் 6க்கு 8ல் மறைந்திருக்கக்கூடிய லக்னத்தில் திக்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் லக்ன பாவகத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படிலாம் பெரிய கெடுதலை பண்ண மாட்டார். மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல வலுவா அவர் நீச்ச அமைப்பில் வலுவில்லாமல் இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்ட புதன் தசை பிச்சை எடுக்கத்தான் விடும். சரி, இந்த இடத்துல என்கிட்ட கன்சல்டேஷன் வர்றதுக்கே அவர் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறார். இதோட வந்து இதுவே ஜீரோன்றாரு. முக்கியமாக அவருக்கு 36 வயது ஆக போகுது, 35 வயசு 36 வயசு ஆக போகுது, இன்னொரு 4 மாதம் வந்தா 36 வயசு வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகலை. சரி, இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஓரளவுக்கு நல்ல இடம் தான். ஆட்சி பெற்ற சனியின் வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. மேஷ லக்னத்துடைய லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்கிறது.
லக்னத்திற்கு குருவிற்கு நிகரான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறது. லக்னமும் சுபத்துவம், லக்னாதிபதியும் சுபத்துவம். 5ஆம் அதிபதி உச்சம், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை. மேஷ லக்னத்தின் சரிநிகர் அப்படியே யோகாதிபதிகளான சூரியனும் சந்திரனும் வலுவான அமைப்பில் இருக்கிறாங்க. சந்திரனையும் குருவாக்குறார். ஆக இந்த அமைப்பில் 3-4 கேந்திரங்கள்லேயும் கிரகங்கள் சதுர்கேந்திர அமைப்பில் இருக்க மேஷ லக்னத்திற்கு புதன் தசை வரக்கூடாதான் யார். ஆனால் ஜாதகம் பேசிக்காக பிச்சை எடுக்காத ஜாதகம். சில விஷயங்களை ஓப்பனாக சொல்கிறேன். சுபத்துவம் என்பது நீங்கள் அவயோக தசைகளில் இருந்தாலும் கூட லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸில் போக மாட்டீங்க, பட் காரில் போவீங்க. இந்த படிநிலை அமைப்புகளை எவர் ஒருவர் ஜோதிடத்தில் புரிந்து கொள்ளுகிறாரோ அப்போது நான் இந்த 1000 ரூபா சம்பாதிப்பீங்களா, லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 ரூபா சம்பாதிப்பீங்களான்ற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகலையாம். இவருடைய மேஷ லக்னத்தின் அடிப்படையில் இவருக்கு புதன் தசை சுக்கிர புக்தி 2020 நடந்திருக்கு. 2020 இவருக்கு கிட்டத்தட்ட 25 வயசு ஆயிருக்கும். 25-26 வயசு. 2020 ஒரு 3 வருஷம். இவருடைய 7ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் குருவின் பார்வையில் இருக்க 7ஆம் அதிபதி 12இல் மறைவு ஸ்தானம் அவருக்கு கிடையாது. உச்சம்ன்ற அமைப்பில் புதன் தசை சுக்கிர புக்தியில் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். 5ஆம் அதிபதி வேற உச்சம். 5ஆம் அதிபதி வேற உச்சம். புதன் தசை சுக்கிர புக்தியில் இவருக்கு கல்யாணம் ஆகி புதன் தசை சூரிய புக்தியில் கையில் ஆம்பளை புள்ள இருந்திருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை நல்ல பார்வை. அதுவும் மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதி பார்வை தான் அது. அப்போ இவர் உண்மையிலேயே மேஷ லக்னத்தில் இவர் பிறந்திருந்தாரே ஆனால், அன்பு மாணவர்களே, அன்பு ஃபாலோவர்களே, கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டை ஓரளவிற்கு பரம்பொருள் கொடுத்த ஒரு அறிவின் காரணமாக கொஞ்சம் விவரித்து விளக்கமாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், கேந்திர கோண மறைவு ஸ்தானங்களின் அடிப்படையில் எப்படி செயல்படுகின்றன என்பதை டக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்க இது பண்ணுறதுக்காகத்தான் என்னிடம் வந்த தவறான ஒரு ஜாதகத்தை அடையாளம் காட்டுறேன். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக ஒரு இடத்துல புரியலன்னா கூட திருப்பி அதை அப்படியே கேட்டு, சரி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புவது, இவர் கன்சல்டேஷனுக்கே கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறார். மிக வறுமை நிலையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் பிளாட்பாரத்துக்கு வந்துட்டார். ஐயா எனக்கு ஜோசியம் புரியுதுங்க ஐயா, புதன் தசை இந்த மாதிரி படுத்தி எடுத்துருச்சுங்கய்யா. நீங்கள் சொல்லுவீங்களே மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசைன்னு சொல்லுவீங்களே, மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத இந்த புதன் தசை என்னை படுத்தி எடுத்து விட்டது. கடுமையான வறுமையில் இருக்கிறேன். வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, கல்யாணம் ஆகலை, அதாகலை, இதாகலை. ஆக கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால், மாணவர்களுக்காகத்தான் இது, கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் 7ஆம் இடம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த அளவிற்கு கடுமையான அமைப்புகளை கொடுக்குமா? அவர் சொல்றார், புதன் தசை சுக்கிர புக்தி 2020 ஜூன் மாதம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் அப்படியே கரெக்டாக பிளாட்பாரத்தில் வந்துட்டேன். இந்த வார்த்தையை அவர் அப்படியே சொன்னார். கடந்த 5 வருடங்களாக நான் பிளாட்பாரத்தில் இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக அவர் சொல்றார். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதகத்தில் புதன் தசை சுக்கிர புக்தி நடந்தபோது இவருக்கு இது பண்ணியிருக்கணும். என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், திருமணம் நடந்திருக்கணும். 7ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு, இவருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு இதே கிடையாது. சரி, இன்னொன்னையும் சொல்லிடுறேன். 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் பெரும்பாலும் லக்கணத்தை மாற்றுவேன், திருத்துவேன். சில நேரங்களில் 2 லக்கணமுமே 12 சுபத்துவமாக இருக்கும். இந்த ஜாதகத்தை 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் மாற்ற முடியாது. ஆனாலும் அதில் ஒரு நுணுக்கத்தின் அடிப்படையில் இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணமாக இருக்கும்போது 12ஆம் இடம் சுபத்துவம். இப்போ நான் இதையே அப்படியே மீன லக்கணமாக மாற்றி உங்களுக்கு போட போகிறேன். மீன லக்கணமாக போட்டால் 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்வார். இவர் இப்போது திருப்பதியில் பிறந்தவர். இவர் சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்துட்டார். இவர் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கிறார், வேறு மாநிலத்தில் இருக்கிறார். ஆக 12ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படி அந்த நிலைமையில இருக்கும் பொழுது சனியுடைய பார்வையும் இருக்கும் பொழுது இவர் இன்னும் தூர இடங்களுக்கு, குறிப்பாக வெளிநாடு போன்ற அமைப்புகளுக்கு போயிருக்கணும். அதுவும் ஒரு பேசிக் விஷயம். இவர் மேஷ லக்கணத்தில் பிறக்கல, மீன லக்கணத்திலேயே ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாகவே பிறந்து விட்டார் என்று. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல லக்கணம் மாறும். மீன லக்கணத்திலே பிறந்துட்டார் அப்படின்றதுக்கு இங்கே இதை வச்சுக்கிட்டே மீன லக்கண ஜாதகத்தை அப்படி போடுறேன். ஆக இவர் கொடுத்த நேரத்தின் அடிப்படையில் 4:35 நிமிடத்திற்கு இவர் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் இவருக்கு திருமணமாகல, குழந்தை பாக்கியம் இது எதுவுமே இல்லை. 2020 ஜூன் ஜூலையிலிருந்து இவர் பிளாட்பாரத்துக்கு வந்து விட்டார். சரி, நியாயமாக பார்த்தா இப்போது நான் சொன்னதன் அடிப்படையில் புதன் தசை தான், 6ஆம் அதிபதி தான், ஆனால் அவர் 3ஆம் அதிபதியும் கூட. புதன் 3ஆம் இடத்திற்கு 11இல் அமர்ந்து 6க்கு 8இல் மறைந்து சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வேற எந்த விதமான பங்கமும் இல்லை. என்ன பங்கமும் இல்லைன்னா, அவருக்கு செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லவே இல்லை. அவர் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக இந்த இடத்துல 6ஆம் இடத்தின் பலனை செய்யாம
மூன்றாம் இடத்தின் பலன்களான முயற்சி சார்ந்த விஷயங்கள், மூன்றாம் இடத்துல தான் கல்யாணமே. மூன்றாம் இடத்துல தான் கல்யாணம். 3, 7, 11 தொடர்பு பண்ணும்போது கண்டிப்பாக கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லுவேன். என்னையா ஆதாரம்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு 10 பேர் ஜாதகத்தை வாங்கி பாருங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஒருத்தர் 10 பேர் ஜாதகத்தை வாங்கி பாருங்க. இந்த இடத்துல இவர் 4:35 உண்மையிலேயே பிறந்திருந்தாரே ஆனால் புதன் தசை சுக்கிர புக்தியில் இவருக்கு திருமணம் ஆயிருக்கணும். ஏன்னா இது யோக ஜாதகமாக இருக்கணும். இன்னைக்கு அவர் பிளாட்பாரத்தில் இருக்கவே கூடாது. எனக்கு கன்சல்டிங்கே அவர் கடன் வாங்கியிருக்க கூடாது. என்ன நடக்கிறது? 5ஆம் அதிபதி உச்சம் மற்றும் சுபத்துவம். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிற்கே பார்வை, அருமையான அமைப்பு. லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வை. லக்னத்திற்கு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு. லக்னத்தில் உச்சகிரகம் பஞ்சமாதிபதி. இவ்வளவு இருந்தும் புதன் தசை மட்டுமே இவருக்கு இத்தகைய பிளாட்பார நிலைமைகளை கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புதன் தசையில சுக்கிரபக்தி, சூரிய பக்தி, சந்திர பக்தி, இப்ப செவ்வாய் பக்தியில நான் பிளாட்பாரத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டார். எல்லா தொடர்புகளும் கேந்திர கோணங்களின் அமைப்புகள். இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். எல்லா தொடர்புகளும் கேந்திர கோணங்களின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த அமைப்புல 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற, 5ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்கள், காமத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்து புத்திரபாக்கியத்தை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக நடந்திருக்கும். கிரகங்கள் ஆதிபத்தியத்தை, காரகத்துவத்தை அப்படியே கலந்து தரக்கூடிய அமைப்புன்றது எந்த இடத்துலையும் மாறாத ஒரு விதி. சரி, இப்படியே இங்க வந்துடுறேன். ஐயா, நீங்கள் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே பிறந்துட்டீங்க, நீங்கள் மீன லக்னம்னு நான் சொன்னேன். அவருக்கும் ஜோதிடம் புரியுதுன்றதுனால அப்படியே கம்முன்னு இருந்தார். கன்சல்டேஷன் கொஞ்சம் நீளம் இருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் கதையை சொன்னீங்க. புதன் தசை சுக்கிர பக்தியில் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கணும். சூரிய பக்தியில் புல்லபாக்கியம் இருந்திருக்கணும். சந்திர பக்தி, செவ்வாய் பக்தியெல்லாம் குருபார்த்த சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு சப்போர்ட்டுக்கு போட்டெல்லாம் புதன் தசையே உங்களுக்கு இவ்வளவு கெடுதல்களை கொடுத்துருக்க கூடாது. ஆனால் நீங்கள் 15 நிமிடம் முன்னாடி பிறந்து மீன லக்கணத்தில் பிறந்துட்டீங்கன்னு சொல்லி இந்தாங்க. இப்போ இது அப்படியே மீன லக்கணமாக போடுறேன். இந்த ஜாதகம் அவர் 4:20 முன்னாடி பிறந்துட்டார். 4 மணி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட இருக்கலாம். இதில் தசாபக்தி அமைப்புகள் ஒரு மாதம் தான் வித்தியாசம் வரும். அதே தசாபக்தி தான், ஒரே ஒரு மாதம் வித்தியாசம் வரும். ஒரு மாத வித்தியாசத்தெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆதிபத்திய ரீதியாக தான் சில விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போது நீங்கள் சொன்ன, நான் பலன் சொல்கிற அமைப்பின்படியும் நீங்கள் நடந்த அமைப்பின்படியும் நீங்கள் மீன லக்னங்க. இங்கே பாருங்கள், ஜாதகம் இப்போ இவருடைய திரையில் வந்துருச்சு. அதே தான் மீன லக்னம். லக்னத்தில் சுக்கிரன், 2ல் சூரியன் புதன், 4ல் குரு, 5ல் கேது, 8ல் சந்திரன், 11ல் சனி ராகு, 12ல் செவ்வாய். பிறக்கும்போது குரு தசையில் 7 வருஷம் 9 மாதம் 22 நாள், கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாதம் மட்டும் வித்தியாசம். இப்பவும் அதே தான், ஒரு மாத வித்தியாசத்தில் அவருக்கு புதன் தசையில் இப்போ செவ்வாய் புக்தி நடக்கிறது. 31/8/2025 இருந்து 28/8/2026 வரைக்கும். சரி, இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் அவருக்கு இப்போது புதன் தசை சுக்கிர புக்தியிலிருந்து ஏன் இவ்வளவு கஷ்டம்? புதன் தசை சூரிய புக்தியும் சந்திர புக்தியும் ஏன் அவரை ரோட்டில் கொண்டு நிறுத்திடுச்சு? இவருக்கு ஏன் கல்யாணமே ஆகலை? இவருக்கு ஏன் புத்திர பாக்கியமே கிடைக்கல? இந்த மீன லக்னத்தின் அடிப்படையில் 5ஆம் இடத்தை சனி பார்த்து, 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட கேது அமர்ந்து, 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் 8ல் மறைந்து, கல்யாணம்லாம் ஆகும். 8ல் மறைஞ்சுதானே பிள்ளையெல்லாம் பிறக்கும். 8ல் மறைஞ்சுதானே சந்திரன் அப்புறமா குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் பாவகம் எவ்வளவு வலிமையற்று இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். நடக்கிறது புதன் தசை. 7ஆம் இடத்திற்கு 8ல் மறைந்திருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு 11ல் இருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்திற்கு 8ல் மறைந்திருக்கிறார் என்றால் 7ஆம் இடத்து பலன்களை பாவத் பாவக அமைப்பின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில காலகட்டங்களுக்கு அவர் செய்ய முடியாம 35-36 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்க முடியாம ஒரு அமைப்புல தான் அவர் போவார். ராகுல தான் அவருக்கு கல்யாணம் நடக்கும். 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். ஆக இந்த இடத்துல நான் இப்பொழுது இவருக்கு ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகல, புதன் தசை சுக்கிர புக்தியிலிருந்து இவர் ஏன் ரோட்டுக்கு வந்துட்டாரு, பிளாட்பாரத்தில் இருக்கிறார் அப்படின்றதற்கான ஜாதக ரீதியிலான, ஜோதிட ரீதியிலான, ஆதிபத்திய காரக கேந்திர கோண மறைவிடங்கள் அமைப்பிலான இந்த விளக்கத்தை இப்போது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போதைக்கு புரியும். நல்லா பாருங்க, மேஷ லக்ன ஜாதகத்திற்கு 5, 9 எல்லாமே லக்னம் வலுத்திருக்கு, 9 வலுத்திருக்கு, 15 வலுத்திருக்கு, கோணங்கள் வலுத்த அருமையான யோக ஜாதகம். தசாபுக்தி அமைப்புகள் மட்டும்தான் மைனஸ். மீன லக்ன ஜாதகத்திற்கு பாருங்க, 2, 9 கூடியவர் 12ல் மறைஞ்சுதான் இதில் இருக்கிறார். 5ஆம் இடம் சுத்தமாக கெட்டு போச்சு. லக்னத்தில் அட்டமாதிபதி உட்காந்துருக்கிறார். அவர் சுபர் தான், இருந்தாலும் அவர் அட்டமாதிபதி லக்னத்தை இப்போ சனி பார்க்கிறார். மீன லக்னம்னு மாறின உடனே
இவர் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இப்போ குறிப்பாக 2020 ரோட்டில் இருக்கிறார் அப்படின்றதற்கான பலன்கள் ஒரு 15 நிமிடம் லக்னம் மாறினவுடனே எப்படிப்பட்ட பலன்களாக வருகிறது. அவர் அப்படியே சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் என்னை போட்டு பெரட்டி எடுத்துருச்சுங்கயான்னு. ஏன் பெரட்டி எடுத்துருச்சுன்றதை இதை பாருங்க. இங்கே லக்னத்தில் அட்டமாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்க லக்னத்தை சனி பார்க்கிறார். லக்னம் அடிபட்டு போச்சு. அங்கே மேஷ லக்னத்தில் எல்லாம் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை. இங்கே லக்னம் அடிபட்டு போச்சு. லக்னம் அடிபட்டு போனவர்கள், லக்னம் பாவத்துவம் அடைந்தவர்களுக்கு இயல்பாக அந்தந்த வயது வரைக்கும் என்ன நடக்கணுமோ அது நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. லக்னம் அடிபட்டு போனது. லக்னத்தின் அடிப்படையில் அட்டமாதிபதி ஆதிபத்திய விசேஷமற்ற ஒரு சுவர் இருந்து அதை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு, அதுவும் பாவத்துவமான கடூரமான பாவத்துவத்தை பெற்றக்கூடிய சனி பார்க்கக்கூடிய அமைப்பு இங்கே சரியாக இல்லை மீன லக்னத்திற்கு. 5ஆம் இடத்துல இப்போ தான் நான் சொன்னேன், புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சனி பார்வை, ராகு கேதுக்கள் தொடர்பு. 5 கூடியவர் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் 8இல் மறைவு. 9ஆம் அதிபதி அப்படியே 12ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. 9ஆம் இடத்திற்கு எந்த விதமான இந்த அமைப்பும் இல்லை. அப்போ 1, 5, 9 கெட்டு போச்சு. சரி, புதன் தசை சுக்கிர பக்தி, சூரிய பக்தி, சந்திர பக்தி, செவ்வாய் பக்தி இவரை ஏன் ரோட்டில் நிறுத்துச்சு? புதன் தசை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். புதன் தசையில உள்ளே அமைந்த சுக்கிர புக்தி, எப்பவுமே சுக்கிர சூரிய புக்திகள் மீன லக்னத்திற்கு நல்லது செய்யாதுன்னு சொல்லுவேன். புதன் தசையில சுக்கிர புக்தி ஒரு ஆதிபத்திய அமைப்பு, எப்படி ஒரு தசாபுக்தி அமைப்புகளை கணக்கிடுவது என்பதற்கான ஒரு கணித முறையாக மாணவர்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். புதன் தசை, புதனுக்கு 12ல் சுக்கிரன் இருக்கிறார். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த சுக்கிரன் புதனுக்கு 12லிருந்து தானே அட்டமாதிபதியாக 8, 12 தொடர்புகளை பெறுகிறார். எப்போ இவருக்கு சுக்கிரபக்தி ஆரம்பிச்சதோ அந்த சுக்கிரபக்தி ஆரம்பிச்சதுலேருந்து பிளாட்ஃபாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. கரெக்டாக மீன லக்னத்துக்கு சுக்கிரபக்தி ஆகாது. இந்த புதனுக்கு சுக்கிரன் 8ஆம், இந்த லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக இருந்து தசாநாதனுக்கு 12ல் மறைகிறார். அதனை அடுத்து சூரிய பக்தி, மீன லக்னத்திற்கு ஆகாத சூரியன் 6ஆம் அதிபதி. ஆக சுக்கிரனுக்கு 8, 12 தொடர்புகள் கிடைக்க சூரியனுக்கு 6ஆம் இடத்து தொடர்புகள் கிடைக்கிறது. 6, 8, 12 எப்படிப்பட்ட பிளாட்பாரத்தில் ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்துன்றதுக்கு இது ஒரு சாதாரணம். இந்த ஜாதகம் உதாரணம். சும்மா கண்ணுக்கு தெரியாமல் லக்னத்தை எதை கையில் கொடுக்குறாங்க அவனுக்கு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொல்கிறத, கேந்திர கோணங்களில் பௌர்ணமி யோகம் இருந்தால் எப்படி இருக்கும், 6, 8 போன்ற பௌர்ணமி யோகங்கள் எப்படி இருக்கும்ன்றதை நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த 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 வீடியோ புரிந்தவர்கள் மேன்மை மிக்கவர்கள். புதனுக்கு 12ல் 8ஆம் ஆதிபத்தியத்தோடு சுக்கிரன் இருக்கின்ற அமைப்பில் இவருடைய கடுமையான சரிவுகள், ஏற்கனவே லக்னம் பாபத்துவமாகி லக்னம் அட்டமாதிபதியுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்கனவே ஒரு மாதிரி தடுமாறி கொண்டிருந்தவரை ஏன் பிளாட்பாரத்தில் கொண்டு வந்தது? புதனுக்கு 8, 12 தொடர்பு அப்படியே சுக்கிரனுக்கு. அப்படியே புதன் 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். அதாவது சூரிய புக்தி 6ஆம் அதிபதியாக செயல்பட்டு அதனை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் அதிபதியாக செயல்படும். 8ல் இருக்கிற சந்திரனா செயல்படுவார். 8, 12 தொடர்புகள் சுக்கிரனுக்கு, 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் சூரியனுக்கு, 8ல் இருக்கக்கூடிய சந்திரனாக புதன் தசை சந்திர புக்தி. அப்புறம் சுபத்துவம்லாம் அப்புறம் எந்த இடத்துல இருக்கிற இடத்துல என்ன பலனை செய்வாங்க? சுக்கிரன் 8க்குடையவர் தசாநாதனுக்கு 12, சூரியன் 6ஆம் அதிபதி, அவர் தசாநாதனோடு. சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்க புதன் தசை சந்திர புக்தியும் 8ஆம் இடத்து தொடர்புகளை கண்டினியூ பண்ணுது. அதுக்கு அப்புறம் இப்ப செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் புக்தியும் செவ்வாய் 12ல் இருக்கிறார் லக்னத்திற்கு. இந்த 6, 8, 12 அங்கிற அமைப்புகள் தொடர்ந்து வருமாயின் இந்த அமைப்பு அப்படியே மேஷ லக்னத்துக்கு வரவே வராது. மேஷ லக்னமாக இருந்தால் எல்லாம் கேந்திர கோணங்களாக வரும். இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் மேஷ லக்னமாக அவர் கொடுத்த 4:35 இருந்தால் மேஷ லக்னத்தின் அடிப்படையில் நான் சொன்ன மாதிரியே புதன் தசை சுக்கிர புக்தியில் கல்யாணம் ஆகி, சூரிய புக்தியில் புள்ள பிறந்து, சந்திர புக்தியில் புருஷன் பொண்டாட்டி மாமனார் வீடு சப்போர்ட்டுக்கு போட்டுன்ட்டு ஆள் ஜக ஜக ஜகஜன்ட்டு காரு வீடு கெடுன்னு போய்கிட்டு இருப்பார். 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் மேஷ லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து மனைவி சார்ந்த விஷயங்கள், மாமனார் சார்ந்த விஷயங்கள்ல காரு கீறு வாங்கி பிள்ளைய காரில் வச்சுக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருப்பார். இது மேஷ லக்ன பலன். நான் சொல்லியிருக்கின்ற மீன லக்னம் ஒரு 15 நிமிடம் லக்னத்தை அப்படியே தூக்கி மீன லக்னமாக அவர் போட்ட உடனே இன்றைய அவருடைய இருப்பு இன்னும் அவருக்கு கல்யாணமே ஆகலை. கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வரல. 6, 8, 12 தொடர்பாகவே வருகிறது.
35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் தான் கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆனால் புள்ள பிறக்கணும்ல. 5ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. லக்னத்தோடு சனியின் தொடர்பும் அட்டமாதி தொடர்பும் வந்துவிட்டது. கல்யாணம் ஆகுமா? ஆகும். 11ஆம் இடத்து தொடர்புல 16ஆம் அதிபதியோட சனி இருக்கு, ராகு இருக்கிறார். ராகு புத்தியில கல்யாணம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல, புள்ள பிறக்கலையே 36 வயசு வரைக்கும். ஆக இப்பொழுது நான் சொல்லி இருக்கின்ற இந்த மகா நுணுக்கமான இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்கள், புக்திநாதர்கள், கோண அடிப்படையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தந்திருப்பார்கள். இந்த லக்னத்தை 15 நிமிடம் முன்பாக நகர்த்தியவுடன் மீன லக்னமாகி, இதை மட்டும் இல்லை, இதை வீடியோ எப்படி பெருசாகிக்கிட்டே போகும். மற்ற சில வாழ்க்கை சம்பவங்களையும் வச்சு ஜோதிடம் புரிந்த இந்த ஜாதகருக்கு நீங்கள் மீன லக்னத்தில் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னு பலன் சொன்னேன். தான் உண்மையும் கூட. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே லக்னத்தை மாற்றிக்க முடியாது. நான் இப்போ சொன்ன மாதிரி பல் சக்கரங்கள், ஒரு மெஷின் வந்து அப்படி இணைஞ்சு தான் ஓடும். அது மாதிரி அங்கங்கே அந்தந்த இடங்கள் பொருந்தணும். இப்படியே மீன லக்னம்னு எல்லாம் பாருங்க. அப்படியே 7ஆம் பாவகம் எப்படி ஆயிடுச்சு, தசாபுக்திநாதர்கள் எப்படி ஆயிட்டாங்க, புக்திநாதர்கள் எதையும் கொடுப்பதற்கு லாய்க்கெல்லாம் இருக்கிறாங்க. 6, 8, 12, 14 சொன்ன மாதிரி சுக்கிரன் 8 கூடையவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 6 கூடையவர் 6ஆம் இடம் அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அந்த பாவகத்தை கெடுக்கிறார். சந்திரனே 8ஆம் இடத்தில் மறைந்து தான் 8ஆம் இடத்து பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். 2, 9 கூடிய யோகாதிபதி, ராஜயோகாதிபதி குருவின் பார்வையில் இருந்தாலும் 12ஆம் இடத்திலிருந்து செயலற்ற தன்மையில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இந்த ஜாதகம் 36, 37 வயசு வரைக்கும் 36 வயசு வரைக்கும் ஒன்றும் நடக்காது. இதுதான் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யக்கூடிய, ஊன்றி ஆராய்ந்து பார்த்து எந்த காரகத்துவங்கள் எந்த வீட்டின் வழியாக எந்த ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படும், கேந்திர கோணங்கள் எப்படி செயல்படும், இது எப்படி செயல்படும், சம்பவத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே ஓரளவிற்கு கொஞ்சம் ஞானம் இருந்தாலே உங்களுக்கு எந்த இடத்துல லக்ன சந்தியில் பிறந்தவர்களுக்கு எந்த லக்னத்தை பொருத்தலாம் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வீடியோ நின்றுச்சு. என்ன இது மாதிரி ஒரு 4-5 வீடியோ போட போகிறேன். ஆனால் இது ரொம்ப டஃப்பான வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இதனை அடுத்து இதே மாதிரி ஒரு 10 நிமிடம் முன்பின்னால் லக்னம் மாறி பலன்கள் எப்படி மாறுகின்றன. ஒருத்தர்லாம் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், அதாவது சில நேரங்களில் நம்மளை பற்றியே தம்பட்டம் அடிச்சக்கூடாது. நான் ஜோசியத்தை பார்த்துருக்கிறேன் சார், யாருமே அதை சொல்லலை. யார் சொல்கிறாங்க? யார் வந்து கையில் கிடைக்கிற ஜாதகத்தை கடந்த கால சம்பவங்களோட மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க? மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது வந்துடணும். ஏன் ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை? இல்லைங்க, 7ஆம் அதிபதி அப்படி மாறிட்டதுனால இருக்கலாம், 6ஆம் அதிபதி இப்படி மாறிட்டதால இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்புகள் வந்துருச்சுன்னா நீங்கள் ஜோதிடத்தில் முழுமையாக எதையும் அறிந்து கொள்ள தகுதியற்றவராக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். முழுக்க நுணுக்கமாக சில நேரங்களில் உள்ளே போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த மாதிரியான அமைப்புகள்னு பார்க்கும்போது தான் உண்மையான பலன்கள் தெரிய வரும் என்பதற்காக லக்னத்தை நான் ஏன் மாற்றுகிறேன், ஜோதிடம் என்றைக்குமே பொய்யாகாது என்பதற்கான ஒரு அடிப்படை ஒரு அமைப்பு பொதுவான வீடியோவாகவே போட்டுறேன். ஆனால் இதற்கடுத்து வரக்கூடிய லக்ன மாற்ற எல்லாத்தையும் மெம்பர்ஷிப் வீடியோவுக்கு மட்டும்தான் போட போகிறேன், பொதுவான வீடியோவாக போட போகிறதில்ல. பட் இதே மாதிரி ஒரு 7-8 வீடியோ போட போகிறேன். கையில் இருக்கிற ஜாதகங்கள் எல்லாவற்றையும் வைத்து இதன் மூலமாக நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியும். லக்னம் என்பது எவ்வளவு இன்றியமையாதது. நம்ம எல்லாருமே 30-40 வருடங்களுக்கு முன்பாக பிறந்தவர்கள் எல்லோருடைய நேரமுமே ஒரு 10-15 நிமிடம் முன்பின்னாக இருக்கும் என்பதுதான் எவ்வளவு பெரிய உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.